Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போறோம். அதுவும் மதுரை ஸ்டைல்ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மதுரை ஸ்டைல்ல வைக்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து உளுந்தஞ்சோறுக்கு தான் எங்க வீட்ல எப்பயுமே வச்சு சாப்பிடுவோம். உளுந்தஞ்சோறுனாலே ஒன்று கருவாட்டு குழம்பு இல்லைன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற நாட்டுக்கோழி குழம்பு தான். அவ்வளோ சுவையாக இருக்கும், செம காம்பினேஷனு. இது உளுந்தஞ்சோறுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, அப்புறம் வடித்த சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கசகசா, அடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல். இங்கே வந்து நான் ஒரு 5லேருந்து 6 வத்தல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மிதமான தீயில வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம வறுக்கும் போதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கலர் வந்து மாறக்கூடாது. எந்த பொருளுக்குமே கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வறுத்த டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியும். அடுத்து அதே கடாயிலேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு எப்பயுமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கையளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு 10லேருந்து 12 பல் இருக்கும். பூண்டை வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். பூண்டு இப்படி நம்ம வதக்குறனால குழம்புக்கு வந்து நல்ல ருசி கொடுக்கும். இப்போ பூண்டு வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க. சின்ன வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் குழம்பு. இப்போ சின்ன வெங்காயத்தை லைட்டாக பரட்டி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். இங்கே ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். நாட்டுக்கோழியை போட்டு கொஞ்சமாக உப்பு தூவி நல்லா ஒரு பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் அப்படியே வடச்சட்டிலேயே தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தாளிக்கிறது எல்லாமே டைரெக்டாக குக்கர்லேயே தாளிச்சிருங்க. இப்போ நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வைக்கிறதுனால உங்களுக்கு நாட்டுக்கோழியிலேருந்து நல்லா வந்து தண்ணீர் இறங்கும். அதுக்குள்ளைக்கும் நம்ம வறுத்ததை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு சுற்றி பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல மையாக அரைப்பட்டுரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா நாட்டுக்கோழியிலேருந்து நீர் விட்டுருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். கோழி வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா உங்களுக்கு வேகணும். இப்போ மேலும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இங்கே தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இதை ஒரு லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுக்கிறேன். மசாலா இப்போ கோழியில் நல்லா கோட் ஆயிருச்சு. இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மேலும் இது ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வச்சிருக்கணும். வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இங்கே தண்ணீர் எதுவுமே ஊற்றலை. நாட்டுக்கோழியில் இருக்கிற அந்த ஜூஸ்லேயே தான் கோழி வந்திருக்குது. இங்கே பாருங்க, இப்போ லைட்டாக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்கணும். இங்கே வந்து ஒரு பெரிய நாட்டு தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் 2 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நம்ம முதலே தக்காளி பழம் சேர்த்து இஞ்சி பூண்டோட வதக்கி அந்த மாதிரி செஞ்சோன்னா அது உங்களுக்கு வேறு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நம்ம கோழி நல்லா ஒரு 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்க்குறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம என்னதான் ஒன்று போல் மசாலா அரைச்சாலுமே உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு அதுதான் காரணம். எந்த பொருளை எந்த நேரத்தில் சேர்க்குறோங்கிறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ தக்காளி பழம் போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி பழமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி தகன்ட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். தக்காளி போட்டோன்னே தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டோன்னா தக்காளி முழிச்சிட்டு நிற்கும். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் அளவுக்கு நான் இங்கே தண்ணீர் விட போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து வடச்சட்டிலேயே தான் அப்படியே வேக விட போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக போடுறீங்கன்னா இந்த சமயத்தில் தண்ணீர் ஊற்றி அப்படியே நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வேக போட்டுடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இது சட்டியில் வேக போகிறனால நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக போடுறீங்கன்னா 3 டம்ளருக்கு பதிலாக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வெந்துருச்சு. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து நான் வந்து அந்த அடுப்பில் வந்து உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் உளுந்தஞ்சோறு ரெசிபி போட்டுட்டேன் சேனலில், வேணால் போய் பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து இங்கே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து இங்கே பூ திருவி வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் பூ போட்டோன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு மதுரை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. அந்த உளுந்தஞ்சோறுக்குரிய ரெசிபியும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.